The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. ஒரு வருடத்துக்குள்ள இப்போ 60 பேர் செத்துருக்காங்கன்னா அந்த இரும்பு கரம் என்னமாச்சு? இரும்பு கரம் உடைஞ்சிருச்சா? தாவேக்காவோட ஒரு அரசியல் கொள்கையாக இல்ல அவங்களோட வந்து ஒரு வரைவுல வந்து பூரண மதிவிலக்கு அப்படின்றது இருக்கா? ஏங்க இப்போ வந்து விஜய் சொல்லியிருந்தாரு பிறந்தநாளை வந்து யாருமே கொண்டாட வேண்டாம் அப்படின்னு. ஆனாலும் கூட ஒரு சில இடங்கள்ல வந்து கொண்டாடப்பட்டது. இன்னும் அவங்க வந்து ஒரு கொண்டாட்ட ஒரு ரசிக மனப்பான்மையில இருக்காங்கன்னு பார்க்கல. அந்த அறிக்கை வெளியிட்டு இருந்தாலும் கூட சில தோழர்கள் வந்து அந்த அன்பின் மிகுதியினால் பிறந்தநாள் விழாவிற்கான இதற்கு முன்பாக வாழ்த்து சொல்லாத பல அரசியல் தலைவர்கள் கூட வாழ்த்து வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து தளபதி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்திற்கு வந்துட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம கட்சி என்பது ஒரு சமூக நீதிக்கான ஒரு கட்சி, நம்மளுடைய கட்சி என்பது ஒரு சமத்துவத்திற்கான ஒரு கட்சி. அந்த மாநாடு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண மாட்டேன்றீங்க யாருமே. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி தொடர்பாளர் திரு லயலோமணி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட பேசுற பல விஷயங்கள் இருக்கும். அவங்க நிகழ்ச்சி போலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். கட்சி பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கட்சி பணிகள் நல்லா சிறப்பா போகுது. மாநாட்டு வேலைக்கான பணிகள் நடந்து கொண்டு இருக்கு. ஏன்னா மாநாடுன்னு சொன்னோன்னு தான் அது கேட்கணும். என்னன்னா முதல்ல வந்து மதுரையில மாநாடு நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்தது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா திருச்சியில தான் மாநாடு நடக்க போகுது, மையமா இருக்கிறதுனால திருச்சியில தான் நடக்க போகுது அப்படின்ற செய்திகளும் வருது. எங்கே மாநாடு? இல்ல மாநாடு நடப்பது உறுதி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாநாட்டிற்கான இடமும் உறுதி செய்யப்பட்டு விட்டது. அந்த இடத்தை வந்து தலைவர் அவர்கள் அறிவிப்பாங்க. மாநாட்டிற்கான தேதி நீங்களும் உங்க பொதுச் செயலாளர் மாதிரியே சொல்றீங்க. இல்ல, தலைவர் அறிவிச்சாதான் நல்லா இருக்கும். இடத்தையும் தேதியும் தலைவர் அறிவிச்சாதான் நல்லா இருக்கும். அது விரைவில் அறிவிச்சிருவாங்க. இப்போ வர்ற 28ஆம் தேதி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வந்து 2 கட்டமா வந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தொகுதி வாரியாக முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுடைய அந்த பரிசளிப்பு விழா நிகழ்வு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இது போன்ற கட்சி எல்லா வேலையும் நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சின்னு இல்லை, ஏன்னா பொதுவா நிறைய பேர் வந்து கள்ளக்குறிச்சி இப்ப கட்சி தொடங்கணும்னு விஜய் போறாரு அப்படின்ற மாதிரி சிலர் வந்து எழுதுறாங்க, பேசுறாங்க. ஆனா ஆரம்ப காட்டத்துல இருந்தே ஈழம் உள்ளிட்ட மீனவர் பிரச்சனை அப்படின்னு பல்வேறு களங்கள்ல வந்து விஜய் வந்து இருந்திருக்காரு. ஜல்லிக்கட்டு அப்படின்னு கள்ளக்குறிச்சிக்கும் விஜய் வந்து கலந்துக்கிட்டாரு. அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனா அதுல வந்து சில வீடியோக்கள் வந்து வைரல் ஆனது, நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து காலில் விழுக சொல்றாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து வைரலா இருந்தது. வேறு சிலர் ஒரு சிலர் என்ன மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்கன்னா, நாட்டுக்காக போராடி இருக்கிறவங்களை எல்லாம் போய் பார்க்கறது இல்லை, ஆனா வந்து இந்த மாதிரி அவங்க எதனால வந்து அட்மிட் ஆயிருக்காங்க, இவங்கள போய் விஜய் பார்க்கணுமா அப்படின்ற கேள்விகளும் வந்து வந்திருந்தது. இந்த மாதிரியான விமர்சனங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அந்த கள்ளக்குறிச்சியில இப்போ இந்த நிமிடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 60 பேர் இறந்துருக்காங்க. அந்த 60 பேர் யாரால இறந்தாங்க, அந்த இறப்பிற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவங்க வந்து சாராயம் குடிச்சு இறந்தாங்க அப்படின்றது 2வது பட்சம். அவங்க கள்ளச்சாராயம் குடிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? கள்ளச்சாராயம் புழக்கம் எப்படி சமூகத்துக்குள் வந்தது? அதனாலதான் எங்க தலைவர் அவர்கள் சொன்னாங்க, இது அரசோட அலட்சிய போக்கால் தான் இத்தனை உயிர்களை இழந்திருக்கிறாங்க அப்படின்றத அறிக்கை மட்டும் வெளியிடாம பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று மருத்துவமனையில சந்தித்து பார்த்து ஆறுதல் படுத்தினார். இது வந்து ஒரு தலைமை பண்புக்கான ஒரு அறிகுறி. இதுதான் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைமை பண்பு. அந்த அடிப்படையில தான் பார்க்கணும். அப்போ இந்த 60 பேர் இறப்பு என்பது முழுக்க தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா 2023 அந்த காலகட்டத்தில் இதே போன்று கள்ளச்சாராயம் குடித்து 22 பேருக்கு மேல இறந்து போனாங்க மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு பகுதியில். அப்ப இந்த அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, இது போன்ற சம்பவம் இனி நடக்காது, இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம் அப்படின்னு இதே தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாங்க. அதன் பிறகு ஒரு வருடத்துக்குள்ள இப்போ 60 பேர் செத்துருக்காங்கன்னா அந்த இரும்பு கரம் என்னமாச்சு? இரும்பு கரம் உடைஞ்சிருச்சா? ஏன் நீங்க அதை கட்டுப்படுத்தல? ஏன் கடுமையான நடவடிக்கை நீங்க எடுக்கல? கள்ளச்சாராயம் புழக்கம் எப்படி வந்தது? காவல்துறைக்கும் அரசிற்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தெரியாம கள்ளச்சாராயத்தை காய்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்குல்ல. அப்ப இந்த அரசு வந்து மக்கள் தானே, செத்தா செத்துட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படின்ற ஒரு அலட்சிய உணர்வோடு இருக்கு பாத்தீங்களா? அதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குங்க. எப்பவுமே அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய தவறை மக்கள் மத்தியில் சுட்டுக்காட்ட வேண்டிய கடமை எதிர்கட்சிகள் இருக்கு. இப்ப எங்க தலைவர் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்து கொண்டு செயல்பட்டு இருக்காரு. மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்தினுடைய அலட்சிய போக்கை, மெத்தன போக்கை அம்பலப்படுத்தியிருக்காரு. அந்த ஒரு செயல்பாடாகத்தான் அந்த கள்ளக்குறிச்சிக்கு தலைவர் அவர்கள் போனதை நம்ம பார்க்கணும். அப்ப அங்க பாதிக்கப்பட்ட அந்த 60 குடும்பம், அந்த இறந்த 60 குடும்பம் பாத்தீங்கன்னா பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள். அவங்க எல்லாருமே அன்றாடம் காட்சிகள், தினக்கூலிகள், நாள்தோறும் வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு சம்பளமே. அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்கள் இறந்து கிடக்குறாங்கன்னா இந்த 60 பேருடைய குடும்பத்திற்கு யார் பொறுப்பேற்பது? அம்மையார் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சொன்னாங்க, இந்தியாவிலேயே அதிகமான விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான்.
சாராய கடையை திறந்து வச்சு குடிக்க வச்சு எல்லாம் இறந்து போயிட்டு எல்லா பெண்களும் வந்து விதவைகளா மாறிட்டு இருக்காங்க, வெக்கம் இல்லையா அப்படின்னு எடப்பாடி அவர்களை பார்த்து கேட்டாங்க. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துல இது வரைக்கும் 80 பேர் மேல செத்துட்டாங்களே கள்ளச்சாராயம் மட்டும் குடித்து. இப்ப அந்த செத்தவர்களுடைய எத்தனை மனைவிகள் வந்து விதவைகளாக மாறி இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு வெக்கம் இல்லையா? இப்ப உங்களுடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்ப அதிமுக அரசாங்கம் இருக்கும்போது நீங்க கண்டித்த உங்களுடைய அந்த செயல்பாடு உங்க ஆட்சி தானே நடக்குது. உங்க அண்ணன் தானே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அம்மையார் கனிமொழி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? தேர்தல் பரப்புரையில் நீங்க என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சி அமைத்தால் மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. 16 தேர்தல் சொல்றாங்க. 21 தேர்தல்ல வந்து நாங்க அந்த மாதிரி வாக்குறுதி 2014 தேர்தல் வாக்குறுதியாவே அவங்க கொடுத்தாங்க. நாங்க பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு. 2014 நீங்க ஆட்சிக்கு வர முடியல. இப்ப 2021 மக்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப மக்களின் மீது அக்கறை இருந்தா சரி 2016 தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியல, பூரண மதுவிலக்கை நமக்கு அமல்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படல. இப்ப 21 நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், பெரும்பான்மை ஆட்சியில வந்திருக்கிறோம். அப்ப இதை நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவோம், மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம் அப்படின்ற அந்த உணர்வு ஏன் இந்த அரசுக்கு இல்ல அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. தாவேக்காவோட ஒரு அரசியல் கொள்கையாக இல்ல அவங்களோட வந்து ஒரு வரைவுல வந்து பூரண மதுவிலக்கு அப்படின்றது இருக்கா? ஏங்க இப்போ வந்து 60 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த இறப்புக்கு காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய அலட்சிய போக்கு தான். யாரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து தான் நம்ம கேள்வி கேட்கல. நிச்சயம் நான் என்ன சொன்னேன், எதிர்காலத்திலே அப்படி ஒரு எங்களுடைய ஆட்சி வந்தா பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணுங்க. இப்ப அண்மையில மகசூல் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை வந்து ஒரு ஆய்வு அறிக்கை மேற்கொண்டிருக்காங்க. மதுவினால் ஏற்படுகின்ற ஆபத்துகள் குறித்து, அதனால் ஏற்படுகின்ற பேரிடர்கள் குறித்து ஒரு ஆய்வறிக்கை முன்னெடுத்திருக்கிறாங்க. அந்த ஆய்வறிக்கையில தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வறிக்கையில 52% மக்கள் வந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. 48% பேர் தான் நாங்க எங்க அளவுக்கு ஏற்றால் போல் நாங்க குடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப பெரும்பான்மை மக்கள் வந்து மதுக்கடைகளே கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப மக்களுடைய உணர்வின் அடிப்படையில் தானே அரசு செயல்படணும். அது இல்லாம ஒரு 4 கேள்வியை முன்வைத்து இது ஆய்வு பண்றாங்க. அதாவது இந்த அரசாங்கம் எந்த விஷயத்தில் வீரியமாக செயல்படணும், கல்வி தொடர்பாகவா, சுகாதாரம் தொடர்பாகவா, சாலை சீரமைப்பு தொடர்பாகவா, இல்ல பூரண மதுவிலக்கு தொடர்பாகவா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. கல்வியை கூட 2ஆம் பட்சம் தான் சொல்றாங்க. அப்போ இந்த சாராயம் வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு சமூக விரோத செயலையும் ஈடுபடக்கூடிய ஒரு மைய பொருளாக இந்த சாராயம் இருக்கு. அது அரசு விற்கிற சாராயமாக இருந்தாலும் சரி, அரசை சார்ந்த சில நபர்கள் சந்தையில் கள்ளத்தனமாக விற்கக்கூடிய சாராயமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான். அதுல வந்து தனித்தனியா பிரிச்சு வந்து கருத்து கேட்கறாங்க. அதுல பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா 61% பெண்கள் மதுக்கடைகளே கூடாது அப்படின்றாங்க. அதுல ஆண்கள் 40% மேல ஆண்கள் வந்து மதுக்கடைகள் வேணான்னு சொல்றாங்க. அப்ப இங்க எல்லாருமே எங்களுக்கு மது வேணாம், டாஸ்மார்க் வேணாம், சாராய கடைகள் இருக்கக்கூடாதுன்ற மனநிலை தானே மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அதற்கேற்ற ஒரு பொறுப்புணர்வு இந்த அரசாங்கத்துக்கு இருக்குல்ல. அந்த அடிப்படையில் எங்களுடைய கட்சியினுடைய ஒரு முன்னணி கோட்பாடாக, ஒரு முன்னணி செயல்பாடா என்பது தமிழ்நாட்டில் வந்து மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒரு கனவாக ஒரு கொள்கை. ஆமா. இப்ப பிறந்த நாள் அந்த விஷயங்கள் வந்து விஜய் சொல்லியிருந்தாரு, பிறந்த நாளை வந்து யாருமே கொண்டாட வேண்டாம் அப்படின்னு. ஆனாலும் கூட ஒரு சில இடங்கள்ல வந்து கொண்டாடப்பட்டது. ஒரு விழால கூட ஒரு சிறுவருக்கு வந்து தீ பற்றிக்கிட்ட விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இப்ப வந்து விஜயே வந்து சொல்றாரு ஒரு நீங்க வந்து கொண்டாடாதீங்க அப்படின்னு. அதையும் தாண்டி ரசிகர்கள் வந்து ஒரு கொண்டாட்டம், இது இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அந்த இன்னும் அவங்க வந்து ஒரு கொண்டாட்ட ஒரு ரசிக மனப்பான்மையில இருக்காங்கன்னு பார்க்கல. இல்ல அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த ஒரு துயர சம்பவம், அது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு கருப்பு தினம் அப்படிதான் நம்ம சொல்லணும். மக்கள் மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. அதை தலைவர் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்று நேரடியாக மக்களை பார்த்துட்டு அடுத்த நாள் அவருடைய 50வது பிறந்த நாள். தமிழ்நாடு முழுவதும் வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை முன்னெடுக்கணும்னு ரசிகர்கள் வந்து ஒரு வாரமா ஆயத்த நிலையில இருந்தாங்க. நம்ம கட்சியினுடைய தோழர்கள் எல்லாருமே ஆயத்த நிலையில இருந்தாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்ததுனால தலைவர் அவர்கள் அடுத்த நாள் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. என்னுடைய பிறந்த நாளை யாரும் கொண்டாட வேண்டாம், புறக்கணிங்க. உங்களுக்கு அப்படி உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்று சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை, மருத்துவ உதவிகளை, கல்வி சார்ந்த உதவிகளை செய்யுங்க அப்படின்னு தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கை வெளியிட்டிருந்தாலும் கூட சில தோழர்கள் வந்து அந்த அன்பின் மிகுதியினால் பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதுல ஒரு சாகச நிகழ்வின் போது ஒரு சிறுவர் அவர்களுக்கு கையில வந்து தீ பிடிச்சிருச்சு. நல்லவேளை அந்த சிறுவருக்கு எதுவும் ஆகலாம். ஆனா அந்த சிறுவரும் சரி, அவங்க அம்மாவும் பேட்டி கொடுத்திருந்தாங்க. சாகச நிகழ்வின் போது இது போன்று நடக்கிறது இயல்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இருந்தாலும் அது தவறு. அதாவது ஒரு தலைவர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாருன்னா அதை கட்டுப்படக்கூடியவர்கள் தான் தோழர்கள், கட்சியை சார்ந்தவர்கள். ஆனா இவங்க ஒரு படி மேல ரொம்ப அன்பினால வந்து நம்ம தலைவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும், அவருடைய 50வது பிறந்த நாள்
நம்ம செய்யணும் அப்படின்ற அடிப்படையில தான் அவங்க செஞ்சாங்க. அவங்க வேண்டுமென்று செய்யல, இப்படி நடக்கும்லாம் அவங்களுக்கு தெரியாது, தெரியாம செஞ்சாங்க. அவங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அதுக்கு நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம். அது தெரியாம நடந்ததுதான். ஆனா அந்த தோழர்கள், அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தோழர்கள் பல ஆண்டுகளாக இந்த மக்களுக்கு பல உதவிகள், பல நலத்திட்ட உதவிகள், வெள்ளம் பேரிடர் போன்ற காலகட்டத்துல அந்த வெள்ளத்தில் நீந்தி சென்று பல உதவிகள் செஞ்சிருக்காங்க. அதை வந்து பல தொலைக்காட்சிகளும் பாராட்டி இருக்கு, தலைவர் அவர்களும் வாழ்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட தோழர்கள் தான் அவங்க அந்த பிறந்தநாள் நிகழ்வை முன்னெடுக்கும் போது தெரியாம நடந்த ஒரு நிகழ்வு அப்படி நடந்துருச்சு. இனி வரும் காலங்களில் இது போன்று நடக்காது. பிறந்தநாள் அன்று கள்ளக்குறிச்சியில வந்து அந்த உதவிகள் செய்ய சொல்லியிருந்தார்ல, அது வந்து நடைபெற்றது இல்ல, அது இப்ப வரைக்கும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட தலைவர்களே அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து தங்களால் முடிந்த காசை கொடுத்து உதவி பண்றாங்க, அத்தியாவசிய மளிகை சாமான் பொருட்களை கொடுக்குறாங்க. பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் அவர்களால் முடிந்த நிதியை திரட்டி கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் வந்து கள்ளக்குறிச்சி போயிருந்தேன். அப்போ வந்து அந்த குறிப்பிட்ட கருணாபுரம் பகுதியில் வந்து ஒரு போஸ்டர் இருந்தது. எந்த கட்சி போஸ்டரும் இல்லை, விஜய் அவர்களோட கட்சி போஸ்டர் தான் இருந்தது. நகர இளைஞரணி கள்ளக்குறிச்சி அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டர், கண்ணீரஞ்சலி செலுத்துற மாதிரி விஜய் அவர்களோட புகைப்படத்தோட இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்களை தங்களுக்கான ஒரு அரசியலா எடுத்துக்க தாவேகா வந்து யோசிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இல்ல, அரசியலா எடுக்கல. அவங்க வந்து அந்த துக்கத்துல நம்ம தோழர்கள் வந்து இது தான் வீட்டுல நடந்த ஒரு துக்கமா நினைத்து அந்த துக்கத்தை வந்து அனுசரிக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் பார்க்கணும். இதுல வந்து நம்ம விளம்பரப்படுத்த வேண்டிய தேவையோ அரசியல்படுத்த வேண்டிய தேவையோ கிடையாது. ஏன்னா தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக தலைவர் தளபதி அவர்கள் அவர்களுடைய ரசிகர்களை, இப்போது இருக்கக்கூடிய தோழர்களை அரசியல் மயப்படுத்தி இருக்கிறாரு. தளபதி அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கமா தான் அவர் எப்பவுமே நிற்பார். அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் தளபதி அவர்களுடைய செயல்பாடு பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தான். ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 13 பேர் இறந்துட்டாங்க. எங்க தலைவர் அவர்கள் வந்து ஸ்டெர்லைட் பக்கம் நிற்கல, அந்த பாதிக்கப்பட்ட பக்கம் நின்னாரு. நீட்டிற்காக தன் உயிரை தியாகம் செய்து அனிதா அவர்கள் இறந்த போது நீட்டிற்கு ஆதரவாக தலைவர் அவர்கள் நிக்கல, அனிதாவினுடைய பக்கம் நின்னாரு. அனிதா அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொன்னாரு, அவங்க அப்பாவை சந்திச்சு. அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்கிறாரு. அதே போன்றுதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் வேண்டும், ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேண்டும், ஜல்லிக்கட்டு எங்களுடைய உரிமை என்று மெரினாவில் லட்சக்கணக்கான மக்கள் போராடிய போது நாங்கள் பீட்டாவின் பக்கம் நிற்கல, அந்த மக்களின் பக்கம் நின்னோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து விஷச்சாராயம் குடித்து 60 பேர் இறந்துட்டாங்க. அதற்காக நாங்க வந்து அரசுக்கு சாதகமாகவோ அந்த கள்ளச்சார வியாபாரிகளுக்கு சாதகமாக நிற்கல, பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறோம். அப்போ எங்க தலைவருடைய செயல்பாடு என்பது ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, குரலற்றவர்களின் குரலாக இருப்பவர்களின் பக்கம் நிற்கக்கூடியவர் தான் தலைவர் அவர்கள். அப்ப தலைவரை பின்பற்றக்கூடிய தோழர்களும் அந்த துக்க நிகழ்வு என்பது தான் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வாக நினைத்து கொண்டுதான் அது போன்று அந்த பேனர் வச்சிருப்பாங்க. அடுத்தா வந்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து இந்த முறை பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக வாழ்த்து சொல்லாத பல அரசியல் தலைவர்கள் கூட வாழ்த்து வந்து சொல்லியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு பலர் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உள்ள ஒரு கட்சிக்குள்ள இருந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அவரோட வாழ்த்தோ, செல்வ பிறந்தையா அவர்களோட வாழ்த்தோ, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தளபதி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்திற்கு வந்துட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். வாழ்த்து என்பது ஒரு நாகரிகத்தினுடைய வெளிப்பாடுங்க. வாழ்த்து சொல்வது என்பது தமிழர்களுடைய ஒரு பண்பாடு, அது ஒரு கேள்வி, அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு பெரிய ஒரு மாண்பு. வாழ்த்து சொல்வது என்பது மாண்பு. அந்த அடிப்படையில தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு பல கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையிலே எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தருது, ஒரு உற்சாகத்தை தருது. தோழர்களை வந்து இன்னும் அதிக அளவில் நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆற்றலை தருது. அந்த அடிப்படையில் வாழ்த்து சொன்ன எல்லா தலைவருக்கும் தலைவர் அவர்கள் திருப்பி நன்றி சொல்லியிருக்காங்க. பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்களா. இது வந்து ஒரு ஆரோக்கியமான, ஒரு மிகவும் சிறப்பான ஒரு அரசியல் நகர்வாக நான் பார்க்குறேன். நீங்க சொன்ன மாதிரி பதில் வந்து நன்றி அறிக்கை வந்து விட்டுருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 4 தலைவர்களுக்கு மட்டும் அன்பிற்கும் பாசத்திற்கும் அப்படின்ற மாதிரியான வரிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருக்கு, பாமக தலைவர் அன்புமணி, விசிக தலைவர் திருமாவளவன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் நடிகர் கமலஹாசன், இவங்க 4 பேருக்கு மட்டும் அன்பு பாசம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருந்தது. அதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அந்த அன்பு பாசம் வந்து இயல்பாகவே தலைவர் அவர்களுக்கு எல்லார் மீதும் இருக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து அன்பும் பாசமும் சொல்றதுக்கு காரணம், தலைவர் அவர்களுக்கு எப்பெல்லாம் நெருக்கடிகள் ஏற்படுமோ அப்பெல்லாம் இந்த தலைவர்கள் எல்லாம் துணை நிற்பாங்க. இப்ப கத்தி படம் பிரச்சனை வருகின்ற பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் துணை நின்றாங்க. அந்த மத்திய அரசு ஜிஎஸ்டி தொடர்பாக படத்தில் வந்த கருத்து தொடர்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் முன்னெடுத்தாங்க. பிஜேபி முன்னெடுக்கும் போது அந்த நேரங்கள்ல அண்ணன் திருமா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மற்ற தலைவர்களும் துணை நின்றாங்க. அந்த அடிப்படையில் தலைவர் அவர்கள் எப்பெல்லாம் இக்கட்டான சூழலில் இருக்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் குரல் கொடுத்தாங்கள் அல்லவா, அதற்காக அன்பிற்கும் பாசத்திற்கும் அப்படின்ற
ஒரு அன்பான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது இவர்கள் தான் முதலில் வாழ்த்துனாங்க. தாயுள்ளத்தோடு வாழ்த்துனாங்க. என் தம்பி அரசியலுக்கு நீங்க வரீங்க, நீங்க வந்து இதுவரைக்கும் நடிகரா இருந்தீங்க, இப்போ வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைவரா நீங்க வரீங்க, உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றிகரமா இருக்கணும், மிக சிறப்பான ஒரு பயணமா அமையணுன்ற ஒரு உள் உணர்வோடு வாழ்த்துறாங்க. சிலர் வந்து வெறும் பேச்சுக்கு வாழ்த்துவாங்க. ஆனா இந்த தலைவர்கள்லாம் வந்து ரொம்ப உள் உணர்வோடு இது நம்ம தம்பி வரணும், வந்தா ஒரு அரசியல ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்ற ஒரு உணர்வோடு அவங்க வாழ்த்துறாங்களா, அந்த வாழ்த்திற்கான ஒரு மதிப்பும் பாசமும் தான் தலைவர் அவர்கள் பயன்படுத்தி இவர்கள் மேல விஜய் கூடுதலா ஒரு மதிப்பு வச்சிருக்காரு. எல்லார் மீதுமே மதிப்பு உண்டு, எல்லார் மீதும் மதிப்பு இருக்கு, எல்லார் மீதும் பாசம் இருக்கு. அண்ணன் திருமாவர்களுக்கு பிறந்த நாள் வருகின்ற பொழுது தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் போன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லுவாரு. அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிறந்த நாள் வருகின்ற பொழுது தளபதி அவர்கள் போன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. தளபதி அவர்கள் எல்லோரோடும் ஒரு நட்பு சக்தியா தான் இருக்கிறாரு. எல்லாரோடும் பழகக்கூடிய ஒரு மிக சிறந்த பண்பு கொண்டவர் தான் எங்க தலைவர் அவர்கள். அந்த அடிப்படையா தான் நம்ம அதை பார்க்கணும். ஆனா வெளியில நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. மூத்த பத்திரிகையாளர் சிலர் எழுதிட்டு இருக்காங்க. பாமக விசிகா கூட எல்லாம் பேச்சுவார்த்தை கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிடுச்சு, கம்யூனிஸ்டுகள்ல கூட ஒரு கம்யூனிஸ்ட் முயற்சி பண்றாங்க அப்படின்னு செய்திகள் வருது. நாம் தமிழர் தாவேகா கூட்டணி உறுதியே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் சைடு இருந்து ஒரு சிலர் மறைமுகமா கருத்து தெரிவிக்கிறாங்க. சீமான் கூட நான் வெயிட்டிங், நான் கூட்டணிக்காக வெயிட்டிங் சொல்லல, வரட்டும், கொள்கைகள் வைக்கட்டும், இணைந்து பணியாற்றலாம், அதுல எதுவும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வருது. கூட்டணிக்கான ஒரு முயற்சிகளா இந்த விஷயங்களை பார்க்கலாமா? இல்லப்பா, அண்ணன் சீமான் அவர்களும் எங்களுக்கு பாசத்திற்குரிய அண்ணன், அண்ணன் திருமா அவர்களும் எங்களுடைய பாசத்திற்குரிய அண்ணன்கள் தான். இந்த ரெண்டு தலைவர்களையுமே ஏற்கனவே ஒரு முறை எங்க தலைவர் வாழ்த்திருக்கிறார். ஏன்னா இந்த 13 ஆண்டு காலமாக இந்த மண்ணிற்காக போராடி மக்களினுடைய ஒரு அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. 8% வாக்கு பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது. தொடர்ந்து விளிம்பு நிலை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக 30 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி அந்த மக்களின் உரிமைகளுக்காக போராடிய ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இவங்க ரெண்டு பேருமே மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட போதும் எங்க தலைவர் அவர்கள் அதாவது நாங்க புதுசா அரசியலுக்குள்ள வரும்போது ஒரு 2 கட்சி மாநில அங்கீகாரத்தை பெற்று வளரும் போது அது எங்களுக்கு பயத்தை தானே ஏற்படுத்தணும். எல்லா கட்சியுமே அப்படிதான் யோசிப்பாங்க. நம்ம அரசியலுக்குள்ள வரோம், 2 பேரும் வளர்றாங்களே, எப்படி அரசியல சரியா இருக்குமான்னு தான் யோசிப்பாங்க. ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா, மக்களினுடைய ஆதரவை பெற்று நீங்க மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்க தொடர்ந்து வளரணும் அப்படின்னு சொல்ற அந்த பண்பு இருக்கீங்களா, இதுதாங்க தலைமை பண்பு. இதுதான் மக்களுக்கான ஒரு தலைமை. அதுதான் கேள்வி வருது, ஒரு நட்பு சக்திகளா அவங்கள பார்க்க. தளபதி அவர்கள் தொடர்ந்து நட்பு சக்தியா தான் இருக்காங்க, அரசியலுக்காக எல்லாம் கிடையாது. எங்களுக்கு இப்ப கூட்டணி பத்தி யோசிப்பதற்கு நேரமே கிடையாது. எங்களுக்கு மாநில மாநாடு, கட்சி பதிவாகி தேர்தல் ஆணையத்தால் கட்சி பதிவாகி பதிவு பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு முதல் நிகழ்வு, மிகப்பெரிய ஒரு நிகழ்வு எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மாநில மாநாடு. அந்த மாநாட்டிற்காக திட்டமிட்டு அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. கட்டமைப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நியமன வேலைகள் நடந்துட்டு இருக்கு, செயல் திட்டங்கள் வடிவமைக்கிற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சோ எங்களுடைய வேலைகளுக்கே எங்களுக்கு நேரம் பத்தாத போது கூட்டணியை பத்தி இப்போது நினைத்து பார்ப்பதுக்கே நேரம் இல்லை. அதெல்லாம் நம்ம தலைவர் அவர்கள், எங்க தளபதி அவர்கள் அவங்க சொல்லுவாங்க. ஆனா இவர்கள் எல்லாருமே நம்ம நட்பு சக்திகள் தான். இப்ப நீங்க நிர்வாகிகள் நியமனம் உள்ளிட்ட விஷயங்கள் சொன்னீங்க. நமக்கு சில தகவல்கள் தான் கிடைச்சது. என்னன்னா, பொதுவாக அந்த நிர்வாகிகள் நியமனம் அப்படின்ற ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அதுல நீண்ட காலமாக அமைப்புல ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க, விஜய் மக்கள் இயக்கத்துல வேலை செஞ்சவங்க, அவங்க ஒரு புறம் இருப்பாங்க. தற்போது அவர் அரசியல் கட்சியா வந்திருக்கிறதுனால இப்ப நீங்க கூட அவரோட கொள்கைகள் உள்ளிட்ட விஷயங்கள் பார்த்து இப்ப நீங்க கூட அவருக்கான ஒரு செய்தி தொடர்பாளராக வந்திருக்கீங்க. இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல பல களத்துல இருந்தவங்க பலர் கூட வந்திருக்காங்க. இப்ப மருத்துவர்கள் போன்றவர்கள் கூட நிறைய பேர் விஜய் கூட இணைந்து அரசியலுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது புதிதாக வர்றவங்களுக்கும் ஏற்கனவே ஒரு 20 ஆண்டுகளாக விஜய் அவர் கூடவே இருக்கிறவங்களுக்கும் புதுசா வரவங்களுக்கு நியமனங்கள் உள்ளிட்ட விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கிறதா தகவல்கள் வருது. இல்ல அதெல்லாம் வதந்திங்க. அதாவது ஒரு கட்சி வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த கட்சியின் மீது விமர்சனங்களை முன்வைப்பது, பொய்யான அவதூறுகளை பரப்பக்கூடிய செயல்லாம் தொடர்ந்து ஈடுபடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம கட்சி என்பது ஒரு சமூக நீதிக்கான ஒரு கட்சி, நம்மளுடைய கட்சி என்பது ஒரு சமத்துவத்திற்கான ஒரு கட்சி, நம்மளுடைய கட்சி என்பது ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு கட்சி. சமத்துவம், சமூக நீதி, ஜனநாயகம் நிலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இந்த மண்ணிற்கேற்ற ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு தளபதி அவர்கள் வருகின்ற பொழுது எப்படி வேற ஒரு இயக்கத்திலிருந்து வரக்கூடியவர்களை, சமூக ஆர்வலராக வரக்கூடியவர்களை நாங்க ஏன் தடுக்க போறோம்? இப்போ உதாரணத்துக்கு என்னையே நீங்க எடுத்துக்கலாம். நான் வேற ஒரு அமைப்பு வைத்து விஜய் தடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்னு நினைப்பாரு, அமைப்பு இன்னும் வலுப்படுத்தணும்னு நினைப்பாரு. ஆனா
இவ்வளவு காலம் விஜய் கூட பயணிச்சவங்க இருப்பாங்கல்ல, மக்கள் இயக்கத்துல பயணிச்சவங்க, தொடர்ச்சியா வேலை செய்தவர்கள், அவங்க வந்து நம்ம இவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்கோம், புதுசா வந்து ஒருத்தவங்க வர்றாங்க, வந்துட்டு கொள்கைகள் இந்த மாதிரியான புதுசா வர்றவங்களுக்கு பொறுப்பு தராங்களே அப்படின்னு அவங்க கோபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தோழர்களும் யாரும் கோபிக்கல. அதான் தலைவர் அவர்கள் அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையில முக்கியமான ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா சம வாய்ப்பு சம உரிமை. அதுல நம்ம மிக தெளிவா இருக்கும். நம்மளுடைய சித்தாந்தமே சமத்துவ அரசியல் தான். எந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கவே கூடாது என்பதுதான் தளபதி அவர்களுடைய ஒரு குறிக்கோளா இருக்கு. அந்த அடிப்படையில அவர்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தை தலைவர் அவர்கள் கொடுக்குறாங்க. இப்ப வெளியில இருந்து ஒருத்தர் வராங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு இந்த சமூகத்தின் மீது பார்வை இருக்கு, அவங்க எந்த சித்தாந்தத்துல இருக்கிறாங்க, அவங்க எத்தனை ஆண்டுகள் இந்த மக்களுக்காக பணி செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய மக்கள் பணி என்ன என்பதையெல்லாம் பார்த்து ஒரு சரியான அடையாளமா இருந்தா அதற்கான அங்கீகாரத்தை அவங்க கொடுக்குறாங்க. கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுடைய அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் பறிச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு என்ன அங்கீகாரத்தை கொடுக்கணுமோ அந்த அங்கீகாரத்தை தலைவர் அவர்களும் தளபதி அவர்களும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் கொடுக்குறாங்க. நாங்க மிக தெளிவா இருக்கோம். சம வாய்ப்பு சம உரிமை, எல்லாருக்கும் சமத்துவமா எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது நம்மளுடைய சித்தாந்தம். அந்த அடிப்படையில் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வெளியில இருந்து வரக்கூடிய ஆட்களை நாங்க யாரும் புறந்தள்ளவும் இல்லை. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துதான் மிகப்பெரிய ஒரு அரசியல் பயணத்தை நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். அது வெளியில ரசிகர்களா தோழர்களா விஜய் மக்கள் இயக்கத்தோட நீண்ட காலம் பயணிச்சவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க தானே, இப்ப என்ன வரவேற்கிறாங்க தானே, நான் பேசுறத அவங்க கேக்குறாங்க தானே. அதாவது எங்களுடைய இலக்கு என்பது துதிப்பாடுவதல்ல, எங்களுடைய இலக்கு என்பது தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும்னா அந்த வளர்ச்சி பாதையை நோக்கி போவதற்கு உண்டான ஆட்களை தயார்படுத்தணும். இப்ப தயார்படுத்தணும்னா வெளியில இருந்து வருவாங்க, ஆற்றல் வாய்ந்தவர்கள் வருவாங்க, திறமையானவர்கள் வருவாங்க, கல்வியாளர்கள்லாம் வருவாங்க. அப்ப அவர்கள் எல்லாம் அரவணைத்து செல்வதுதான் தாயுள்ளம் கொண்ட அரசியல் பணி. அந்த தாயுள்ளம் கொண்டவர் தான் தளபதி அவர்கள். அது நீங்க எல்லாமே வந்து எத்தனை பேர் எங்களை அங்கீகரிக்கிறாங்க, எத்தனை பேர் எங்க கட்சிக்குள்ள வராங்க, வெளியில இருந்து எவ்வளவு பேர் ஆதரவு கொடுக்குறாங்க, எவ்வளவு பேர் இந்த கட்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எல்லாமே வந்து நீங்க அந்த மாநாட்டு மேடைகள்ல உங்களால பார்க்க முடியும். அந்த மாநாட்டு மேடை அவ்வளவு ஒரு நிறைந்த ஒரு காட்சியா இருக்கும். இந்த ஒரு சமூக நீதி அரசியலுக்கான ஒரு அடையாளமா இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் நியமிக்கப்படுகிறது, யார் யார் எந்தெந்த இடத்தில் அவர்களுக்கான அரசியல் பணிகளை செய்யறாங்க அப்படின்றது எல்லாமே அந்த மாநாட்டில் நீங்க பார்க்கலாம். எங்க தாவேக்காவினுடைய நீங்க நிறைய பேர் கேக்குறீங்களே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்ன பண்றீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்றீங்களே, அது எல்லாமே அந்த மாநாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பையும் பிரம்மாண்டத்தையும் கொடுக்கும். அந்த மாநாடு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண மாட்டேன்றீங்க யாருமே. ஏன் இன்னும் தலைவர் பேசல, ஏன் அவங்க தலைவர் இன்னும் பத்திரிகையாளரை சந்திக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த மாநாடு வந்து எல்லாவற்றிற்குமான ஒரு முற்றுப்புள்ளியாக அது இருக்கும். ஏன் போட்டியிடுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது. அரசியல் என்பது ஒரு வியாபாரமும். அதிகாரத்தை நோக்கி வரும். அண்ணல் அம்பேத்கர் சொல்ற மாதிரி தான் அதிகாரம் மிக வலிமையானது. அதை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் செய்த ஒரு கூட்டு கொலை, அரச கொலை தான் இந்த 60 பேர். அந்த சிலைக்கு முன்னின்று ஐயா உங்களை போன்று சமூக நீதி அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி இருக்கிறாங்க. அந்த வாழ்த்துக்களை கொச்சைப்படுத்துறாங்களா? எந்த பிரிவினையும் உருவாக்க மாட்டேன், நல்ல வளர்ச்சி பாதையை தமிழ்நாட்டை கொண்டு போய் சேர்ப்பேன் என்கின்ற அந்த உயர்ந்த பார்வையோடு வராரு பாத்தீங்களா? அதனாலதான் எதிரணியில் இருப்பவர்களுக்கு ஒரு பயம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.